திரு சுமந்த், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து இந்தியாவின் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம்னு முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஒரு புதிய வரலாற்றின் தொடக்க புள்ளியாக தமிழ்நாடு விளங்க போகிறதா? அதுல ரெண்டு விஷயம். ஒன்று இந்த கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபேக்ட். அதை யாராலையும் ஆர்கியூ பண்ண முடியாது. அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா சயின்டிபிக்கலி அது டேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இங்குதான் தொடங்கியது என்று கூறுவது அது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். அதாவது அது அடுத்த கட்டத்துக்கு அந்த ஆர்குமெண்ட்டை நகர்த்துறது. முதல்ல திரு மனோகரன் சொன்ன விஷயத்துல நான் ஒரு விஷயம் ரொம்பவே கியூரியஸா இருக்கு. ஏன் அரசாங்கம் இந்த 4 ஆண்டு காலமாக இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணல? 2021ஆம் ஆண்டு வந்த இந்த ரிப்போர்ட், இந்த யுஎஸ் லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட் 21, இந்தியன் லேப்ல வந்தது கூட 2 வருஷம் ஆயிடுச்சு, 23 துவக்கத்துல. சோ இது ஏன் வெளியிடப்படவில்லை, என்ன காரணம்? ஸோ இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இதே முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு, குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்கலாம். மேபி ஈவன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கொடுத்திருக்கலாம். ஸோ எனக்கு வாட் இஸ் தி ரீசன் ஃபார் த டைமிங்? இந்த புத்தக வெளியீட்டு விழாங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதற்காக இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை 4 ஆண்டு காலம் தாமதிக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவர் சொன்னது போல இந்த அயனுடைய பயன்பாட்டு அப்படிங்கிறது பல இடங்கள்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எங்கு அது ஒரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு பல தியரிஸ் இருக்கு. அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, the past is often uncertain. அதாவது யூசுவலா என்ன சொல்லுவோம், நம்ம எதிர்காலம் நிச்சயமற்றது அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆனால் நிகழ்ந்த காலமும் நிச்சயமற்றது. பாஸ்ட் இஸ் ஆல்சோ அன்சர்டன். அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு வரலாற்றை ஆய்வு செய்து அதன் ஃபைண்டிங்ஸை கொடுக்கறதுல 5-6 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுல ஒரு பயஸ், ஹிஸ்டரி இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் பை தி வின்னிங் சைடு. யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் தான் சரித்திரத்தை எழுதுவார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நிச்சயமா அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். சயின்டிபிக் பேசிஸ்ல இதை அணுக வேண்டும் என்று செய்யாமல் சித்தாந்த ரீதியாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் இதுல சிக்கலே வருது. யாராக இருந்தாலும், மத்திய அரசு பார்த்தாலும் சரி, மாநில அரசுகள் பார்த்தாலும் சரி, இந்த இது என்ன ஏஜ் புனேல இருக்கக்கூடிய பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் அப்படின்னு தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பியிருக்கோம். பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்திற்கு அனுப்பி பகுப்பாய்வுக்கு அனுப்பி நாங்கள் முடிவுகள் பெற்றிருக்கோம். தேசிய நிறுவனங்களில் OSL பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாளியிலிருந்து மாதிரிகளை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு இப்படி 3 நிறுவனங்கள்டமிருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் வந்ததுங்கிறது சித்தாந்த அடிப்படையிலான முடிவா இல்ல அறிவியல் பூர்வமாக பெறப்பட்ட முடிவா? இல்ல நீங்க அதையே தான் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இது அறிவியல் பூர்வமாக வந்திருக்கிற ஒரு முடிவு. அதாவது ஒரு நாகரீகம் இங்குதான் தொடங்கியது என்று இதை மட்டும் வைத்துக்கொண்டு கூறுவது கடினம். ஆனால் நிச்சயமாக இங்கு இரும்பு அந்த காலகட்டத்தில் இங்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு நாகரீகம் இங்கு திகழ்ந்தது அப்படிங்கறதுல மாற்று. இந்தியாவுல 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக பிடிக்காத இரும்பு தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தானே. வேற ஆய்வு முடிவுகள் இதற்கு முன்பு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு வந்தா அதை ஏத்துக்க போறோம், அவ்வளவுதானே? இல்ல ஒரு நிமிஷம். பாயிண்ட் இங்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாகரீகம் இங்கு திகழ்ந்தது, மாற்று கருத்தே இல்லை. சரி, அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. சரி, ஆனால் இங்குதான் துவங்கியது
அப்படிங்கிறதுக்கு நமக்கு மேற்கொண்டு ஆதாரம் வேண்டும். இப்ப இருக்கிற ஆய்வு முடிவுபடி இங்கதானே துவங்கியது, அதுதானே லாஸ்ட் ஆய்வு. இது ஒரு எலிமெண்ட் தானே நீங்க சொல்றது. இப்போ இரும்பை அவர்கள் பயன்படுத்தி சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்தார்கள் என்பது ஒரு நாகரீகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு குறியீடு. ஆனால் இந்த ஒரே குறியீடை வைத்துக்கொண்டு இங்குதான் இதனாலதான் அது பொலிட்டிசைஸ் ஆகுது. இப்போ வடநாட்டுல இருக்கிறவங்க இப்ப அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க, இல்ல இங்கதான் ஆரம்பிச்சு எங்கு இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம், பெருமைப்பட வேண்டிய நாகரிகம். மன்னர் குறிப்பிட்டதுல கற்காலம், செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு பார்க்கிறதுல மோஸ்ட் அட்வான்ஸ்ங்கிறது இரும்பு காலம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க வாழ்ந்த தமிழர்கள், அதுவும் குறிப்பா அரசர்கள் மட்டுமல்ல, சாமானிய மனிதர்கள் செல்வ செழிப்போடு தங்கத்தை விட 6 மடங்கு விலை உயர்ந்த இரும்ப உலோகங்களாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வளமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்ப கிடைச்ச ஆய்வு முடிவு. இல்ல இதை விட ஒரு ஆய்வு முடிவு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு, 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வட மாநிலங்கள்லயோ தென் மாநிலங்கள்லயோ வேற எங்காவது கிடைச்சா அதை ஏத்துக்க போறோம். இல்ல ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்றேன். அதாவது ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ஐஎஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இரு பொருள்கள், ஒன்று காப்பருக்கும் அப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அயனுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க ராமாயணம் என்ன எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, மகாபாரதம் எப்போ நடந்தது, அதுக்கு டேட், இவை எல்லாம் கற்பனையா இல்ல உண்மையாகவே நடந்தனவா, அது ஒரு தனி டிபேட். பட் யார் அதை எழுதினாங்களோ அதுல அவங்க இந்த உலோகங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேத காலம் நாகரிகத்தின் தொடக்க காலம்ங்கிற புள்ளிக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? இல்ல, நான் வரல. எனக்கு நான் சொல்றது சரி, நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டில் இந்த நிலப்பகுதியில் ஒரு மிக பழமையான, மிக முன்னேறிய ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரீகம் இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து, ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ரெண்டு மாற்று கருத்து இருக்கு. ஒண்ணு, 2 வருஷத்துக்கு முன்பே இந்த பகுப்பாய்வு முடிவுகளை ஏன் முக்கியமான முடிவை வெளியில சொல்லல, 4 ஆண்டுகளுக்கு முன்பா, அது ஒரு மாற்று கருத்து இருக்கு. அப்புறம் அது மாற்று கருத்து இல்ல, அது ஒரு கேள்வி. எனக்கு பதில் அதுக்கு தெரியாது. ஏன் இது வெளியிடப்பட, ஏன்னா இதுல இது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒன்று. சரி, அப்போ 4 வருஷம் நீங்க ஒரு 2 மாசம் முன்னாடி வந்துச்சு, யாரும் பார்க்காம விட்டுட்டாங்க, ஓகே, அது எல்லா இடத்துலயும் நடக்கும் கவர்மெண்ட்ல. பட் 4 ஆண்டு காலம் இது ஏன் வெளியிடப்படவில்லை? அது ஒண்ணு. ரெண்டாவது, புரிஞ்சது. நீங்க முதல்ல படுற சந்தேகம் பொலிட்டிக்கல் கொஸ்டின். நான் திரு கர்நாடகா போறேன். அதற்கு முன்பு திரு மன்னர் அந்த 2வது விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு போனா அவருக்கு தெளிவா இருக்கும். அவர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, இங்கதான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிட்டைட்டுகள்ங்கிற ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க ஒரே ஒரு இரும்பு சாம்பிள் காமிச்சாங்க. மொத்தம் கிடைச்ச சாம்பிளோட நம்பர் 1. 2500 கிமு 2500 சேர்ந்தது. அதை ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுட்டு அங்கதான் இரும்பு நாகரிகம் தோன்றுச்சுன்னு அவங்க வாதிட்டாங்க. சரி, அதே மாதிரி எகிப்துல பாத்தீங்கன்னா 2 சாம்பிள் கிடைச்சது. ஒன்னு டியூட்டன் காமனோட கல்லறையில கிடைச்சது, இன்னொன்னு கெப்ரான்கிறோட கல்லறையில கிடைச்சது. கெப்ரானோட கல்லறையில கிடைச்சதான் பழசு. அது கிமு 2507 அந்த மாதிரி காலகட்டத்தை சேர்ந்தது. அந்த 2 சாம்பிளை வச்சுட்டு அங்கதான் இரும்பு பண்பாடு தோன்றதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 2 இடத்துலயும் இரும்பு உருக்கு உலைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. பொருள் மட்டும்தான் இருக்கு, ஃபேக்டரி கண்டுபிடிக்கல. இதுல தமிழ்நாடு எங்கிருந்து மாறுபடுது அப்படின்னா, இங்க நமக்கு இரும்பு உருக்கு உலைகள் கிடைச்சிருக்கு. அதுலயும் இரும்பை உருக்குறதுக்கு ஒரு மாதிரியான உலை, இரும்போட உலை தரைக்கு மேல இருக்கும், உருக்குக்கான உலை தரைக்கு கீழே இருக்கும். அப்படி ஒரு உலை இங்க கிடைச்சிருக்கு. அப்ப இங்கதான் அவங்க இந்த இன்னொன்னு மூலப்பொருள். எத்தனை சாம்பிள் இங்க கிடைச்சிருக்கு? இங்க குறைஞ்சது ஒரு 6 இடத்துல உலைகள் கிடைச்சிருக்கு. நமக்கு கிட்டூர்னு ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது, மயிலாடும்பாறை கிட்டக்க கிடைச்சிருக்குது. அது இல்லாம அந்த பைப்லைன் இருக்கும், அந்த அந்த இரும்பை பயன்படுத்துகிற அந்த பைப்லைன் கிடைச்சிருக்குது. அப்ப நம்ம கிடைச்ச சாம்பிள் மட்டும் கிடையாது, அது தயாரிச்ச இடம் எல்லாமே கிடைச்சிருக்குது. இன்னொன்னு மொழியியல் சான்றுகளின் அடிப்படையில பாக்குறப்போ, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து பரவுச்சுன்னா அந்த பொருளுக்கான பெயரும் அந்த இடத்துல இருந்து தான் பரவும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படி பாக்குறப்போ இரும்பினுடைய இன்னொரு பெயர் உருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது துருபிடிக்காத இரும்பு. அந்த உருக்குன்ற சொல்லுதான்
உலகத்துல பல்வேறு மொழிகள்லயும் இருக்கக்கூடிய இரும்பை குறிக்கக்கூடிய நிறைய சொற்களுக்கு மூலச்சொல்லா இருந்திருக்குன்றத பத்தி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. இப்போ இரும்பை வந்துட்டு நம்ம வந்து ஃபெர்ரம் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம் லத்தீன்ல. அதனாலதான் எஃப்ன்றது வந்து இரும்போட குறியீடா இருக்குது. அது உள்பட நிறைய சொற்கள் வந்துட்டு இந்த உருக்குன்ற சொல்ல என்ன போச்சு. இதுல ஐஎஸ்ங்கிற இந்த சமஸ்கிருத சொல்ல என்ன பிரச்சனை, ராமாயணத்துல ஐஎஸ்ங்கிற சொல்ல வந்துட்டு இரும்பை குறிக்கக்கூடிய சொல்லாக தொடக்க காலத்துல இல்ல, அது தாமிரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது. ராகுல் சாங்கிருத்தியாயன் அவருடைய நூல்ல வந்துட்டு ஐஎஸ்ங்கிற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய உலோகத்தை குறிப்பிடுவதற்காக தான் பயன்படுத்துதுன்னு எழுதியிருக்காரு. அதனால இரும்பை பிரிச்சு சொல்றதுக்காக கிருஷ்ணா ஐஎஸ், கிருஷ்ணன்னா கருத்த, கிருஷ்ணன் பேர்னாலே கருப்பன் தான் அர்த்தம், கிருஷ்ணா ஐஎஸ்ங்கிற சொல்ல அப்புறம் சேர்த்து பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப ஐஎஸ்னா செம்பு, செம்பு மாதிரியே அவங்க இன்னொரு உலோகத்தை பார்க்குறப்போ அது இரும்புன்ற ஒரு புரிதல் இல்லாம கருப்பு செம்பு அப்படின்னு தான் அவங்க பெயரே வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஐஎஸ்ங்கிற பெயர் வந்துட்டு பெரிய அளவுல இரும்புக்கு வந்து பரவல. அப்போ அது வந்து செம்புக்கு தான். ஐஎஸ்னா செம்பு, செம்புதான், செம்புதான். இரும்புனா கிருஷ்ணா ஐஎஸ். பின்னாடி என்ன மாறுது அப்படின்னா தாமிரம்னு சொல்லிட்டு செம்புக்கும் ஐஎஸ்னா இரும்புக்கும் சொல்லிட்டு ரொம்ப பிற்காலத்துல அது வந்து மாறுது. காலப்போக்கில் அந்த பெயர்கள் வந்து ஆகு பெயரா மாறும் இல்லைங்களா, அப்படிதான் மாறு வருது. அப்ப வந்துட்டு தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில நம்ம ஒரு சாம்பிளை வச்சு பேசல. இப்ப வந்துட்டு நமக்கு சிவகலையில மட்டும் கிடைக்கல, அதுக்கு முன்னாடி வந்து மயிலாடும்பாறையில கிடைச்சது, அதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கனூர்ல கிடைச்சது. தமிழ்நாடு முழுக்க 1,00,000 சாம்பிளோட அடிப்படையில் நம்ம பேசி 1,00,000 சாம்பிள் ஐரோப்பியர் கால இரண்டாவது சுற்றுல வர ஒரு செகண்ட் இல்ல, அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். பட் ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டல் அப்படிங்கறத குறிக்கும். மெட்டல்ங்கிறது தான் ஐஎஸ். அது அந்த காலகட்டத்தில் இருந்த மெட்டல் வந்து காப்பரா இருந்ததுனால அது காப்பராக குறிக்கப்படும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அது அயனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மெட்டல்ங்கிறது பொது பெயர் சார். ஆனா நீங்க என்ன முதல் சுற்றுல பேசும்போது சொன்னீங்கன்னா அது இரும்பையும் குறிப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கு, பீமாவினுடைய கதை, அதாவது அந்த மேஸ் வந்து அயனால் செய்யப்பட்டது. இப்ப அயனால் செய்யப்பட்டதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, மகாபாரதம் நடந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மகாபாரதத்துல இருக்கு. அதாவது இது வந்து இந்த அயனால் என்ன உங்களுக்கு சந்தேகம்னா என்ன சந்தேகம் வருது உங்களுக்குன்னா நாகரிகத்தின் தொடர்ச்சி வேத நாகரிகம் தானே அப்படின்னு இல்லை. நீங்க அதை வந்து என் வாயில போட்டு இழுக்க பாக்குறீங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க, நான் ஒத்துக்கல. இல்ல ஒரு இல்ல சார், அத சொல்லவே இல்ல. இல்ல இது நமக்கு தெரியாது. இல்ல இது இல்ல ஒரு நொடி ஒரு செகண்ட் என்ன அலோவ் பண்ணுங்க. நீங்க ஒரு சப்ஸ்டான்ஷியலா ஒரு பாயிண்ட ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க. ஒரு தடவை ராமாயணத்தை சொல்றீங்க, ஒரு முறை மகாபாரதத்தை சொல்றீங்க. ஜஸ்டிபிகேஷனுக்கு நீங்க புராணங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கிற போது அப்ப நீங்க இத சொல்ல வரீங்களோன்னு ஒரு சந்தேகம் வராதா? புராணங்கள் மட்டும் நான் சொல்லவே இல்லையே. நான் கூறுவது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் ஏற்கனவே இருக்கிறது இதுக்கு புராணங்களிலும். என்னுடைய பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணுதான். சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு அந்த சந்தேகமே இல்ல, அப்போ அந்த வேத நாகரிகம் தான் நாகரிகத்தின் தொடக்கம்ங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்ல அப்போ? எனக்கு தெரியாது. சரி சரி, ஓகே. நான் அடுத்த சுற்றுல வரேனே, ரெண்டு விருந்தினர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இல்ல திருப்பி அதை பெயிண்ட் பண்றீங்க. ஓகே, இல்ல 20 இல்ல நான் உங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ண. இல்ல நான் உங்ககிட்ட தமிழ் நாகரிகம் தான் தொடக்கமா தெரியாது. இல்ல நீங்க அத சொல்லவே இல்ல. தெரியாதுங்கற நீங்க இதுதான் நடந்தது அப்படிங்கறது நீங்க அடிச்சு சொல்றீங்க. நீங்க அத ஜஸ்டிஃபை பண்ணும்போது அந்த சந்தேகம் எனக்கு வருது. அத அழுத்தி சொல்றதுக்காக நீங்க இதெல்லாம் தொலைக்கு அழைத்துக் கொள்கிறீர்களோ அப்படின்ற சந்தேகம். அதனால தான் ரெண்டு ஒபினியன்ஸ் இருக்கு, தெரியாதுங்க. சரி.